பிரைஸ் லார்ட். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய வேத வசனம் 2 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் வசனம் 14. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, நாம் அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருக்க கர்த்தர் நம்மை தூண்டுகிறார், நம்மை ஏவுகிறார், நம்மை இறைஞ்சுகிறார். ஏனெனில் இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வெளிக்கும் சம்பந்தம் ஏது? இருளுக்கு மத்தியில் வெளிச்சமாக இருக்கலாம், ஆனால் இருளுக்கும் ஒளிக்கும் ரெண்டும் ஒரே இடத்தில் இருந்தால் அதற்கு உரிய சம்பந்தம் இருக்காது. இருளான இடத்தில் ஒரு வெளிச்சம் வந்தால் அந்த வெளிச்சம் இருளை அகற்றிவிடும். இட் வில் டிஸ்பெல் த டார்க்னஸ். ஆனால் இருளும் ஒளியும் சேர்ந்து இருப்பதாக சரித்திரம் இல்லை, இருக்கவும் முடியாது. ஆதலால் நாம் நம்முடைய உறவுகளில், நம்முடைய பழக்க வழக்கங்களில் அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருக்கிறது எத்தனை உத்தமமான ஒரு செயல் என்று வேதம் சொல்கிறது நமக்கு. ஏனெனில் அவர் நம்மை இருளிலிருந்து ஒளியாகவும் வெளிச்சமாகவும் உலகிற்கு உப்பாகவும் ஒளியாகவும் மாற்றியிருக்கிறார். பாவியாக இருந்த நம்மை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். அதனால் நாம் நீதிமான்கள் திரும்பவும் பாவிகளாய் மாறுவதற்கு இந்த பிணைப்பு ஒரு வசதியாக இருக்கும். அதனால் அவற்றையெல்லாம் மறந்து தேவ பிள்ளைகளோடு தேவ வசனத்தில் ஒன்றித்திருக்கிற, ஜெபத்தில் ஆழமாக தங்கியிருக்கிற, ஜெபத்துக்கு என்று கிரயம் கொடுக்கின்ற ஒரு மக்களோடு நாம் ஐக்கியமாய் இருந்தால் நம்முடைய உறவு பலமாயிருக்கும். தேவனிடத்தில் அந்த உறவு நிலைத்திருக்கும். God bless you.